வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காங்கேசன்துறை முதல் கற்பட்டி வரையான கடற்பரப்பில் பயணிக்க வேண்டாம், அவசர எச்சரிக்கை. ஜனாதிபதிக்கு முன்னாள் எம்பிக்கள் அவசர கடிதம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 65 வயது வர்த்தகர் கைது. அச்சுவேலி தீர்த்தங்குளத்தில் பாரிய தீப்பரவல். ரம்புக்கனையில் ரயில் தடம் புரள்வு. ஈரான் ஒப்பந்த விவகாரம் அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான எச்சரிக்கை. யாழில் மாற்றுத்திறனாளி பெற்றோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 16 மாணவர்கள் அவசர பிரிவில் அனுமதி. சான்றுகளை மூடிமறைக்க முயற்சி. ஆசிரியை மீது எழுந்துள்ள சந்தேகம். ஜூன் மாதத்துடன் முடிவடையும் மானிய நிதி. இலங்கையில் அதிகரிக்குமா எரிபொருள் விலைகள்? அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம். ஈரானின் முடக்கப்பட்ட $24 பில்லியன் விடுவிப்பு. காங்கேசன்துறை முதல் கற்பட்டி வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரும் வரையில் பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரோடாக கற்பட்டி வரையான கடற்கரை கப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பரப்புக்குள் செல்ல வேண்டாம் என கடற்படையினருக்கும் கடற்றொழிலாளர் சமூகத்துக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் என்கின்ற தலைப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் அலி கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாக சமூகத்தில் எழுந்த விவாதங்களின் அடிப்படையில் இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் இருந்த உங்களின் கட்சியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீர படுகொலை செய்யப்பட்டு உயிர் பிரிவதற்கு முன்பதாக மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எரிக்கப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான யுகத்தின் கொடூரமான வடக்கில் இந்த ஜனாதிபதி குறிப்பாக நாட்டின் மீது மீண்டும் பதிவாக கூடாது என்பது அனைவரதும் மாறாத நம்பிக்கையாகும் என்று அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 5 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் 65 வயது வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மாதம்பே போலீசார் தெரிவித்தனர். மாதம்பே கருக்குவட்டவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமி பிஸ்கட் வாங்குவதற்காக சந்தேக நபர் நடத்தி வரும் கடைக்கு சென்றார். அதன்போது சிறுமியை கடைக்குள் அழைத்துச் சென்று அந்த நபர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. சிறுமியின் தாயாரால் இந்த முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி தீர்த்தங்குளம் வள்ளி களப்பு பகுதியில் நேற்றிரவு கடும் காற்று காரணமாக பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. யாரோ ஒருவர் குப்பைக்கு வைத்த தீ காற்றின் வேகம் காரணமாக களப்பு பகுதி முழுவதும் பரவி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பலத்த காற்று வீசியதால் தீ வேகமாக பரவி பல ஏக்கர் புத்தரைகள் இருந்து நாசமாகியுள்ளன. அத்துடன் சிறிய உயிரினங்களின் வாழ்விடமாக விளங்கும் களப்பு பகுதி பாரியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரம்புக்கனை பகுதியில் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரம்புக்கனையிலிருந்து பாலந்துறை நோக்கி பயணிக்கவிருந்த ரயிலை இவ்வாறு தடம் புரண்டதாக அதன் பிரதி போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்தார். இதன் காரணமாக ரயில்கள் எதுவும் தாமதமாகாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தடம் புரண்ட ரயிலை மீண்டும் தண்டவாளத்தில் நிறுத்துவதற்கான பணிகள் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான ஒப்பந்த விவகாரத்தில் அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிடும் கசிவு தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தரப்பு வெளியிடும் தகவல்களுக்கும் உண்மையில் தயாராகி வரும் ஒப்பந்தத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். ஈரானியர்கள் வணிகம் செய்வதற்கோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ தகுதியற்ற நேர்மையற்ற மனிதர்கள் என விமர்சித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் நல்லெண்ண அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் தன்னுடைய போக்கை உடனடியாக மாற்றிக்கொண்டு விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வல்லிபுர குறிச்சி பகுதியில் கிணற்றில் விழுந்து 6 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் நேற்றைய தினம் இரவு முதல் காணாமற் போனதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் பொழுது சிறுவனின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கிணறு ஒன்றுக்குள் இருந்து அந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். உயிரிழந்த சிறுவன் வல்லிபுர குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சோகமான விபத்து சம்பவம் குறித்து பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கந்தலாய் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் வழங்கப்பட்ட காலை உணவால் 16 சிறுவர்கள் ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் கூறிய பதில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி பாடசாலை நேரத்தில் திடீரென்று மாணவிகள் சிலர் ஒவ்வாமை ஏற்பட்டு உடல் நலக்குறைவால் அழுது கொண்டு ஆம்புலன்ஸ் மூலம் உச்சக்கர வண்டிகள் மூலம் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படும் நிலை உருவாகி அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
கூறியது. இந்த விடயம் தொடர்பாக சம்பவ இடத்துக்கு விரைந்த ஊடகவியலாளர் அங்கிருந்த ஆசிரியரிடம் வினவிய போது அங்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று கூறி உண்மையை மறைக்க முயன்றனர். மேலும் மாணவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்க மறுத்த பாடசாலை நிர்வாகம் ஊடகவியலாளரை வெளியேற்றி பாடசாலையின் பிரதான நுழைவாயிலை மூடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் மானியம் வழங்குவதற்காக அரசு ஒதுக்கியுள்ள நிதி ஜூன் மாதத்துடன் முடிவடையும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கரசடி சில்வா தலைமையிலான அரச நிதிக்குழுவின் முன்னிலையாக இருந்த பொழுதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியமும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியமும் அரசு வழங்குகிறது. இதற்காக ஏப்ரல் மாதத்திற்கு மட்டும் 15.3 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாகவும் மொத்த மானிய தொகை சுமார் 20 பில்லியன் என்றும் அப்போது வெளிப்படுத்தப்பட்டது. எனினும் தற்போதைய போக்கின்படி ஜூன் மாதத்துடன் இந்த மானியம் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் மானியத்துக்கு பின்னரும் நிறுவனம் இன்னும் 1 லிட்டர் டீசலுக்கு 29 ரூபாய் இழப்பை சுமக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தத்துக்கான சாத்தியமான உடன்படிக்கை ஒன்று எட்டப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச ரீதியில் முடக்கப்பட்ட ஈரானுக்கு சொந்தமான 24 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சொத்துக்கள் விடுவிக்கப்படவுள்ளதாக ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதை ஈரானின் ஃபார்ஸ் செய்தி சேவை உத்தியோகபூர்வமாக மேற்கோள் காட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறை முதல் கற்பட்டி வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரும் வரையில் பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரூடாக கற்பட்டி வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பரப்புக்குள் செல்ல வேண்டாம் என கடற்படையினருக்கும் கடற்றொழிலாளர் சமூகத்துக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் 65 வயது வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மாதம்பே போலீசார் தெரிவித்தனர். மாதம்பே கருக்குவட்டவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமி பிஸ்கட் வாங்குவதற்காக சந்தேக நபர் நடத்தி வரும் கடைக்கு சென்றார். அதன்போது சிறுமியை கடைக்குள் அழைத்துச் சென்று அந்த நபர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. சிறுமியின் தாயாரால் இந்த முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வல்லிபுர குறிச்சி பகுதியில் கிணற்றில் விழுந்து 6 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் நேற்றைய தினம் இரவு முதல் காணாமற் போனதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் பொழுது சிறுவனின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கிணறு ஒன்றுக்குள் இருந்து அந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். உயிரிழந்த சிறுவன் வல்லிபுர குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சோகமான விபத்து சம்பவம் குறித்து பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் மானியம் வழங்குவதற்காக அரசு ஒதுக்கியுள்ள நிதி ஜூன் மாதத்துடன் முடிவடையும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கரசடி சில்வா தலைமையிலான அரச நிதிக்குழுவின் முன்னிலையாக இருந்த பொழுதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியமும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியமும் அரசு வழங்குகிறது. இதற்காக ஏப்ரல் மாதத்திற்கு மட்டும் 15.3 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாகவும் மொத்த மானிய தொகை சுமார் 20 பில்லியன் என்றும் அப்போது வெளிப்படுத்தப்பட்டது. எனினும் தற்போதைய போக்கின்படி ஜூன் மாதத்துடன் இந்த மானியம் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் மானியத்துக்கு பின்னரும் நிறுவனம் இன்னும் 1 லிட்டர் டீசலுக்கு 29 ரூபாய் இழப்பை சுமக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.